அவசியமானது என்னவென்று சொன்னால் துன்பப்பட வேண்டியது அவசியம். என்னப்பா நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியமா? இதை போய் நான் உலகத்துல வாழ்கிறவங்கிட்ட போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நீங்கள்லாம் துன்பப்பட வேண்டியது அவசியம்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்கிறவங்க கிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்களேன். இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்க, சபைக்கு போகாதவங்க, அப்படி அத்தனை அறியாதவங்க கிட்ட போய் நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏன்னா நான் கஷ்டப்படுறதுக்காக உழைச்சேன், கஷ்டப்படுறதுக்காக நான் படித்தேன், கஷ்டப்படுறதுக்காக நான் நல்ல வேலையை தேடி போனேன், கஷ்டப்படுகிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னா, என் வாழ்க்கையில எந்த கஷ்டமே வரக்கூடாது பாஸ்டர், அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. கஷ்டமே படாம உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி நம்ம செத்து போகிறது தான். நீங்க உங்க மரணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு துன்பமே இருக்காது. ஹல்லேலூயா. அதுவும் நீங்க பரலோகத்துக்கு போனாதான் இல்லையா? அதுவும் நீங்க பரலோகத்துல போனாதான் உங்களுக்கு துன்பம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது. ஆனால் நரகத்துக்கு போனீங்கன்னா இங்க பட்டு கொண்டு இருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிலும் 1000 மடங்கான காரியங்களை நரகத்துல நம்ம சந்திப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த கொஞ்ச காலம் வாழும் பொழுது நாம துன்பப்படுகிறது பரவாயில்ல. ஏன்னா நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வியாதினால துன்பப்படலாம், குடும்பத்தினால துன்பப்படலாம், பிள்ளைகள்னால துன்பப்படலாம், பெற்றோர்களால துன்பப்படலாம், வேலை நிமித்தமாய் துன்பப்படலாம், உலக மனுஷங்களால துன்பப்படலாம், அநேகரால நீங்க துன்பப்படலாம். கணவன் மனைவினால, மனைவி கணவனாலும் துன்பப்படலாம். ஆனால் நீங்கள் துன்பப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவன் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க, துன்பப்படுகிறது அவசியம். நீ ஏதோ பிரச்சனையில போய் நீ மாட்டிக்கொண்டு நான் துன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதல்ல. தேவன் நிமித்தமாக, தேவனுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போகிற அந்த பரலோகத்தின் மேன்மைக்காக நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 61ஆம் அதிகாரம் அதோட 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம்